ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ பண்ணவே ஒரு ஐடியா இல்லை அன்டில் இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. Welcome to Great Krigalan Manipulation. So, என்னன்னா டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மாறி மாறி வீடியோ போட்டுக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களே மாத்திட்டாங்க, இவங்க வந்து இவங்களே மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி மாறி மாறி வீடியோ போட்டிருக்காங்க. பட் நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கே 1000 பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை? டியர் மாதிரி டைலாக்லாம் வந்து டன்னுனக்கா ஓகே ஓகே. இந்த வீடியோல வந்து நான் காமெடி பண்ண வரல. நான் வந்து ஒரு சீரியஸான டாபிக் தான் பேச வந்திருக்கேன். ஜனவரி 18 சிட் ஃப்ரீக்வன்சி யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. அது ஒரு 1 hour 40 minutes படம். ஆக்சுவலி ஒரு படம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பாடம்னு சொல்லலாம். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா இப்படி இல்லாம ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்தது. ஏன்னா மாத்தி மாத்தி இவங்க பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து யார் ஆக்சுவல் இல்ல ஆக்சுவலி புரியுற மாதிரி நான் சொல்றேன். இவர் வந்து டெக் பாஸ், இவர் வந்து டெக் சூப்பர் ஸ்டார். இவர் வந்து இங்க இருந்து வந்த புது ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோவே ஒய் ஐ குவிட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஆடியன்ஸ் அட்டென்ஷன் கெயின் பண்ணி அவர் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இருக்க கம்யூனிட்டி அப்படியே ஸ்டேபிளா வச்சுக்கணும்ட்டு இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. மறுபடியும் இவரு ஒரு வீடியோ போடுறாரு, மறுபடியும் இவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாங்க. அடுத்த இவரு வீடியோ மாறி மாறி பேசி கடைசியில பார்க்க நம்ம தான் ஜோக்கரா இருக்கும். அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு ஜஸ்ட் கண்டென்ட், வியூஸ்க்கு ஏத்த மணி, இல்ல பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாமே மணி தான். பாக்குற நம்ம மட்டும் தான் ஜோக்கர். ஆக்சுவலி இவர் வந்து டெக் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட் வச்சு நான் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அது வந்து தப்பா இருக்கு, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி டெக் சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. அதனாலதான் இவர் வெளில வந்ததா ஒரு ரீசன் இவர் சொல்றாரு. ஆனா அவரு டெக் பாஸ்ல இருக்கும் போதே பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் வந்து எல்லாம் பிளான் பண்ணி ஒன்னதான் பண்ணிருக்காங்க. சாம்சங், விவோ 2 பிளிப் ஸ்மார்ட் போனை வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. அந்த 2 போன்ல பெய்ட் ப்ரொமோஷன்னால சாம்சங் கொஞ்சம் நல்லா பேசிட்டு விவோ கொஞ்சம் மட்டமா பேசி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. எந்த வகையிலுமே அந்த ஓப்போவோட இந்த போனையும் இதையும் வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஃபீச்சர்ஸ்க்கு வா, ஃபிளிப் ஃபீச்சர்ஸ் எத்தனை இருக்கு? பேசிக்கா தான் இருக்கு. இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. டயலர் பாத்தியா? சாம்சங் டயலர் அங்க என்ன இருக்கு? கூகுள் டயலர். சரி ஒத்துக்கிறேன், நான் எதிர்பார்த்த அளவு யூஐ இல்லதான். அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா ஓப்போல தான் இருக்கு. இவங்க பார்த்தா அப்படின்னா இப்ப நம்மள வச்சு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப ஏதாவது பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில டிவைஸே இல்லாம. சர்வீஸ்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. இந்த போனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி கடைசியில போய் நேரில் தான் வாங்கிட்டு வந்தேன். சர்வீஸ் குவாலிட்டி டிஃபரன்ஸ் ஆகுது, டிசைன் டிஃபரன்ஸ் ஆகுது, எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டரா இருக்கு. ஒரு ஓப்போ போன் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து தயக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடுதான். அத நம்ம அப்பட்டமா இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்றான். சாம்சங் தான் நல்லா இருக்கு அப்படின்றப்ப கேமரால இந்த செக்மெண்ட்ல ஃபிளிப் 4 தான் வின்னர். இப்படி இருக்கையில எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? எது பெட்டரா இருக்கு? அதான் பெட்டரா இருக்கு. பாயிண்ட் நான் தான் ஜெயிச்சேன். நான் வந்து கடைசியில இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்டா இருக்கு. சாம்சங் வந்து 4 வருஷமா பண்றாங்க. இவங்க புதுசா வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா இது வேணாம், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். Rupees 4,50,000 received in your bank account. அது மட்டும் இல்லாம அத வந்து 1 week நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ஷேவ்லாம் பண்ணிட்டு வந்து நேத்து வந்து தாடியோட வச்சு வர்டிக் பேசியிருக்கேன். சரிங்களா? நான் இப்ப போய் ஃபுல்லா ஷேவ் பண்ணி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு நடுவுல கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்கிற மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? அதை ஈஸியா நம்மளால கன்வேவும் பண்ணிட முடியும். இதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கு இப்படி இல்லாம பண்ணுவாங்க. சோ இதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, யாரையும் வந்து பிளைண்டா நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல வந்து இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதுல என்ன ப்ராசஸர் இருக்கு அப்படின்ட்டு நீங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு பெரிய யூடியூபர் கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்ட்டு யாருமே பிளைண்டா நம்பாதீங்க. ஏன்னா யாருமே தெரியாது இது பெய்ட் ப்ரொமோஷனா, இது வந்து உண்மையை யூஸ் பண்ணிட்டு பண்றாங்களா, எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து நானே நிறைய வந்து யூடியூப்ல போன் வாங்குறது, எலக்ட்ரானிக் வாங்குறதுன்னா யூடியூப்ல ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குறது ஒரு வழக்கமா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இதுலயுமே பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க.
மாட்டாங்க. இப்ப காசு கொடுத்தா எந்த கம்பெனி வேணா அதிக பத்தியும் பேசுவாங்க, எந்த கம்பெனி வேணாலும் டவுன் பத்தியும் பேசுவாங்க. காசு அந்த சாமி இந்த சாமி, காசு சாமி தான். காசு சாமி இருந்தா எல்லா ஆசாமியும் உங்ககிட்ட ஆமா சாமி தான். சோ எல்லாமே இங்க காசு மட்டும் தான். சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவர் வந்து இது மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் பண்றாரு, அவர் வந்து கெட்டவன் அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு பெரிய இன்ஃபுளுசர் இவர் வந்து எல்லா மொபைலையும் ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்ட்டு, நான் ஆக்சுவலி மொபைல் மட்டும் சொல்ல, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதை வந்து தந்தாலும் சொல்றேன். யாருமே எதையுமே கண்மூடித்தனமா வந்து நம்பாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே காசு தான். எல்லாமே நம்மளும் காசு தான் வாங்குறோம். அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் ப்ரொமோஷன் பண்ணும்போது, அந்த விஷயம் தெரிய வரும்போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாருமே நம்பாதீங்க, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்ட்டு யாருமே வந்து பிளைண்டா நம்பினீங்கன்னா கடைசியில அது உங்களுக்கு தான் அது லாஸா போய் நிற்கும். சோ இந்த ஒரு விஷயம் சொல்ல மட்டும் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஜஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணி எந்த விஷயம் வந்தாலும் வாங்குங்க, அவ்வளவுதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். அவங்க 2 பேரும் மாறி மாறி அந்த ரிப்ளை வீடியோ எல்லாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோ தான் பார்க்கல, இந்த ஒரே வீடியோ தான் பார்த்தேன். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ பண்றதுக்கு காரணம்.